இப்போ ஷேர் ஆகுதுங்களா? இல்லல்ல. இப்போ ஷேர் ஆகுதா? Yes, ma'am. ம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 359 என்ன சொல்கிறாங்க? ஸோ எமர்ஜென்சி டைம் இப்போது நான் என்ன சொன்னேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து எல்லா காலகட்டத்துலேயுமே எல்லா மனுஷங்களுக்குமே கம்ப்ளீட்டாக வரக்கூடியது. லைக் நேச்சுரல் ரைட்ஸ் இது எல்லாமே. பட் இதில் சின்ன சின்ன டிஸ்டிங்ஷன்ஸும் இருக்குது. இது இப்போ நம்ம பார்த்தோம், சில ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கு ஏன்னா நம்ம அந்த 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 ப்ரொவிஷனோடைய வெயிட்டேஜ் அந்த மாதிரி அது எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்க முடியாதுல்ல, அந்த நாட்டோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அதில் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்குது. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது த்ரூ அவுட் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஈக்குவலாக கொடுக்க வேண்டிய விஷயம். பட் அந்த அந்த முக்கியமான அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே கூட நம்மளோட எமர்ஜென்சி டைமில், எமர்ஜென்சின்ற கான்செப்ட் பெரிய கான்செப்ட், நம்ம அதை செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த அந்த எமர்ஜென்சின்றது பேசிக்கலி இந்த எப்போ வந்து நாட்டுக்கு வந்து அச்சுறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இப்போ நம்மளோட பேண்டமிக் வந்தது, அப்போ கூட அதை எமர்ஜென்சியாக தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாட்டுடைய பீஸ்க்கோ இல்லை அந்த நாட்டோட செக்யூரிட்டிக்கோ இல்லை அதோடைய அந்த லைக் அதுக்கு வந்து ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்துற மாதிரி ஏதோ விஷயம் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. எமர்ஜென்சின்றப்போ யூஸ்வலாக வந்து நடக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க. நிறைய வந்து நிறைய செக்ஸ் இருக்கும், நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கும், அண்ட் கவர்மெண்ட் வந்து இன்னமும் ஸ்ட்ரிக்ட் ஆவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அதோட இந்த எமர்ஜென்சிக்குன்னு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, அதனால தான் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லா அந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் போயிட்டு சேருதா அப்படின்றத வந்து பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, the president is a state when making an order under article 359 of the constitution. அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு பண்ணுறதுக்கான பவர் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. அப்போனா அந்த அந்த கெப்பாசிட்டியில் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டரை கொண்டு வராருன்னா அப்போ வந்து ஹி ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்டேட். ஏன்னா வந்து பிரசிடென்ட்டுக்கு இந்த பவர் வந்து கான்ஸ்டியூஷனில் ரெகக்னைஸ் ஆகிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். தென் the words under the control of the control of government of India, இந்த வார்த்தை போட்டு உங்களுக்கு வந்து எந்த ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னாலும் ஒரு சிம்பிளான ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேங்களா, அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த கேஸ் வந்து நீங்கள் படித்து பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப வைடாக போகும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சாட்டர்டே கண்டக்ட் பண்ணலாம். நீங்கள் படிங்க, உங்களுக்கு இல்லைன்னா டவுட் வரும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த இந்த சுக்தேவ் சிங் வெர்சஸ் பகத்ராம் எல்லாருக்கிட்டையும் புக் இருக்கு இல்லையா? இல்லைனா ஆன்லைன் நீங்கள் பிடிஎஃப் காப்பிலையுமே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த கேஸு நெக்ஸ்ட் இப்போ இந்த கேஸ் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற கேசஸ் எல்லாமே. சரிங்களா? நீங்கள் படிங்க, படிச்சுட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கே டவுட் வருதோ நம்ம வந்து சாட்டர்டே கிளாஸில் நம்ம அதை கிளியர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 13.
இது தெரியுதுங்களா ஸ்க்ரீனு? இந்த ப்ரொவிஷன் தெரியுதுங்களா? ஓகே. இந்த ஆர்டிகிள் 13 என்ன சொல்றாங்கன்னா, எதை வந்து நம்ம லாவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொவிஷனை நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம பிரித்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், laws inconsistent with or in derogation of fundamental rights. ஸோ இப்போ ஒரு லா வந்து கான்ஸ்டியூஷனுக்கு வயலேட்டிவா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 13 clause 1ல என்ன சொல்றாங்கன்னா, all laws in force in the territory of India immediately before the commencement of this constitution, insofar as they are inconsistent with the provisions of this ban, shall to the extent of inconsistency be void. அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கும்ல பார்த்தீங்களா சில ஆக்ட், இப்போ நம்மளுடைய கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட், அப்புறமா வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், சிபிசி, சிஆர்பிசி, இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடிலேருந்தே பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து பாஸ் பண்ண ஆக்ட்ஸ் இது எல்லாமே. இந்த ஆக்ட் whichever is violative of constitution, it will be held void to the extent of inconsistency. அதாவது எந்த அளவுக்கு அது வந்து இன்கன்சிஸ்டண்டா இருக்கோ அந்த பார்ட்டை மட்டும் எடுத்துருவாங்க. அது மட்டும் அது நம்ம வந்து இனிமே செல்லாது அந்த கான்ஸ்டியூஷன் வந்த டைம்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. The state shall not make any law which takes away or abridges the rights conferred by this part, and any law made in contravention to this clause, to the extent of the contravention be void. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்லிமெண்ட், சாரி ப்ரீ கான்ஸ்டியூஷன். இப்போ போஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா இனிமே வரப்போற ஆக்டுமே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு இன்ஃப்ரிஞ்சிங்கா அதை வயலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி ஒருவேளை பண்ணா டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி அது வந்து வாய்டா கருதப்படும். In this article, unless the context otherwise requires, இப்போ நம்ம லா அப்படின்னா முதல்ல லா வந்து இன்கன்சிஸ்டண்டா இருந்தா எப்படி பார்க்கணும், இப்போ நம்ம எங்க லா எந்த லா எதை வந்து நம்ம லாவா எடுத்துக்கணும் அப்படின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா லா இன்க்ளூட்ஸ் வெறும்னே ஆக்ட் ஸ்டாட்யூட்ஸ் பாஸ் பண்றாங்களே அது மட்டும் கிடையாதான். எதெல்லாம்னா லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, rule, regulation, notification, custom or usage having in the territory of India the force of law. ஸோ இங்கே நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இது என்னன்னு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? நம்ம டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுதான் அது எல்லாமே. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஸோ யாராவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு? இது எல்லாமே நம்ம தனித்தனியாகவே என்னென்னு பார்த்தோம். ஆர்டர்னா என்ன, பைலா, ரூலு, ரெகுலேஷன், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். ஓகே, செகண்ட் கேட்டகரி பார்ப்போம். லாஸ் இன் ஃபோர்ஸ். ஸோ லாஸ் இன் ஃபோர்ஸ்னா கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்த லாஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்தது. Nothing in this article shall apply to any amendment of this constitution made under Article 368. ஸோ இந்த 4th clause இருக்கு பார்த்தீங்களா, clause 4. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இந்த மொத்த ஆர்டிக்கிளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஆர்டிக்கிள் clause 4 வந்து உங்களுக்கு it gives lead to
ஒரு டாக்ட்ரின் ஒரு பிரின்சிபல்ல இருந்து டிரைவ் ஆனது. அதை நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இந்த லா எதுவுமே இந்த இந்த ஸ்க்ரூட்டினி எதுவுமே வந்து nothing in this article shall apply to any amendment of this constitution made under article 368. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள் 13 clause 1 states that all laws which are made before the constitution will be void as long as they are violating the provisions of the fundamental rights. It further states that only that part of the law which will be void which is against the provisions of the constitution and not the whole law itself. ஓகேங்களா? This guarantees against the existing laws and future laws and not to the laws which are made before the commencement of this constitution. Next, Article 13 clause 2 வந்து பார்த்தீங்கன்னா the state shall that all the laws which are made after the commencement of this constitution are void to the extent of the infringement of the fundamental rights given in part 3 of the constitution சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்னா என்ன, இந்த மூணு டாக்ட்ரின் என்னன்னு பார்க்கலாம். டாக்ட்ரின் ஆஃப் செப்பரபிலிட்டி, டாக்ட்ரின் ஆஃப் வேவர் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். சரிங்களா? டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. ஸோ இந்த டாக்ட்ரினை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்கு. என்னன்னா டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி. டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி. இப்போ ஏதாச்சும் ஒரு லா வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி அது வாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து வயலேட்டிவாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரக் டவுன் பண்ணணும். மிச்சது வந்து எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ மிச்சமாக இருக்கிற லா இப்போ அந்த இன்னொரு பார்ட் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ அந்த பார்ட்டுக்கு அதால் தனியாக சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னா மட்டும்தான் அது இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி முடியாது, இப்போ நம்ம ஸ்ட்ரக் டவுன் பண்ண பார்ட்டோட தான் அது இருக்க முடியும், அது தனியாக இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னா அந்த பார்ட்டை எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இது நம்ம இப்போ இதோட பார்க்கலாம். First வந்து the doctrine has been applied invariably to the cases where it has been found possible to separate the invalid part from the valid part of an act. Article 13 only says that any law which is inconsistent with the fundamental rights is void to the extent of inconsistency, and this has been interpreted to imply that it is not necessary to strike down the whole act as invalid if only a part is invalid and that part can survive independently. புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான். இப்போ ஒருவேளை ஒரு மொத்த ப்ரொவிஷன்லேயோ இல்லை மொத்த ப்ரொவிஷனில் ஒரு சின்ன பார்ட்டோ ஒரு லைனோ அந்த மாதிரி, இல்லைனா ஒரு மொத்த ஆக்டில் ஒரு ப்ரொவிஷனோ வந்து உங்களுக்கு வயலேட்டிவாக இருக்குது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனோ இல்லை பார்ட்டோ மட்டும்தான் எடுக்க முடியும். பட் இஃப் இன்கேஸ் இப்போ அந்த எக்ஸ்க்ளூட் பண்ண அந்த ப்ரொவிஷனோ அந்த பார்ட்டோ இல்லாமல்
அந்த மிச்சம் இருக்கிற ப்ரொவிஷனால் இண்டிபெண்ட்டாக சர்வே ஆக முடியல அப்படின்னா மொத்தத்தையுமே எடுத்துருவாங்க. அப்படி சப்போஸ் சர்வே ஆக முடியும்னா இட் கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி. சரிங்களா? In A.K. Gopalan vs. State of Madras, the Supreme Court ruled that where an act was partly invalid, if the invalid portion was severable from the rest, ஓகேங்களா, the valid portion would be maintained, provided that it was sufficient to carry out the purpose of the act. இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற ப்ரொவிஷன் நம்ம எப்போ வந்து அது இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, it should have the character of regulating itself. அந்த பர்பஸ் வந்து அவங்களுக்கு அதில் அச்சீவ் ஆகணும். அந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் அந்த டெக்ஸ்ட் மூலமாக அச்சீவ் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா அது இண்டிபெண்ட். ஓகேங்களா? ஸோ டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி இதுதான். இப்போ டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் பார்ப்போம். இப்போ செவரபிலிட்டினா என்ன சொன்னேன்? டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி. எக்லிப்ஸ்ன்றப்பையும் அதுதான். பட் இந்த நம்ம எதை வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு இப்போ எக்லிப்ஸ்னால் எப்படி இருக்கும்பா, இப்போ வந்து சூரிய கிரகணம் நடக்குது, சந்திர கிரகணம் நடக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எர்த் இருக்குது, இப்போ சோலார் எக்லிப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சைடில் சன் இருக்குது, இன்னொரு சைடில் எர்த் இருக்குது. நம்ம இப்போ அந்த சன்னு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அது எப்படி வரும்? நடுவில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அது மூனோ இல்லை வந்து மற்ற கிரகம் ஏதோ வீனஸோ இல்லை ஏதோ வாட் எவர், அது உள்ளே வர்றது அது மறைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டக் டவுன் ஆகி மறைஞ்சு இருக்கும். பட் நம்ம எது ஸ்டக் டவுன் ஆகுதோ, ஒருவேளை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வருது அப்படின்னா அது திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோலுக்கு வந்துடும், மறைஞ்சிருக்காது. இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் இதை. நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம், இந்த ஆர்டிகிள் 13 clause 4ல் பார்த்தோம், nothing in this article shall apply to any amendment of this constitution made under article 368ன்னு பார்த்துருக்கோம். ஸோ 368னா என்னது? அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லி ஸ்டக் டவுன் பண்ண ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வருது அப்படின்னாக்கா அப்போ வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம இப்போ திருப்பி பார்க்கலாம், டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். A law made before the commencement of the constitution remains eclipsed or dormant to the extent it comes under the shadow of the fundamental rights that is inconsistent with it. But the eclipsed or dormant parts become active and effective again if the prohibition brought about by the fundamental rights is removed by the amendment of constitution. This is known as doctrine of eclipse. இது வந்து it will be இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கான்ஸ்டியூஷன் ஆக்டுக்கும் சில கேசஸில் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. சில கேசஸில் இது லைக் ப்ரீ கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. சில கேசஸில் அதை ஓவர் ரூல் பண்ணி ப்ரீ கான்ஸ்டியூஷன் அண்ட் போஸ்ட் கான்ஸ்டியூஷன் ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த கேஸில் பார்க்கலாம். This doctrine was first evolved in Bikaji Narain Thakras state of Madhya Pradesh. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் அட்டானமி வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. In this case, the validity of the CP and Berar Motor Vehicles Amendment Act, empowering the government to regulate, control, and to take up the entire motor transport businesses, was challenged. அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டோட மோனோபால் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்து கவர்மெண்ட்டே தான் எடுத்து பண்ணணும், அதுக்கு வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து அதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. So the act was perfectly a valid piece of legislation at the time of this enactment. But on the this is the pre-constitution, சரிங்களா? But on the commencement of the constitution, the existing law become inconsistent under Article 13 Clause 1 as it contravened the freedom to carry on trade and business under Article 19 Clause 1 G, subclause G. ஸோ இது வந்து ப்ரீ கான்ஸ்டியூஷனில் ஒன்றும் இல்லை, பட் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வயலேட்டிவாக இருக்குது இந்த ஆக்ட். ஏன்னா வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் கவர்மெண்ட்டுக்கு தான் மோனோபோலி இருக்குன்றாங்க. அந்த மாதிரி இது வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்லையா இங்கே. இப்போது டு ரிமூவ் த இன்ஃபார்மிட்டி த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாஸ் பாஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். டு ரிமூவ் த இன்ஃபார்மிட்டி, the Constitution First Amendment Act was passed, which permitted creation of law by state monopoly in respect of motor transport business. The court held that the article by reason of its language could not be read as having obliterated the entire operation of the inconsistent law or having wiped it altogether from the statute book. In case of a pre-constitution law or statute, it was held that the doctrine of eclipse would apply. ஸோ இங்கே என்ன நம்ம பார்த்துருக்கோன்னா இது வந்து அந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. பட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஏன்னா சில விஷயத்துக்கு வந்து ஸ்டேட்டுடைய மோனோபாலி இஸ் ரெக்வயர்டு. ஸோ அந்த பவர் என்ஃபோர்ஸ் பண்ணி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுலேருந்து வாட் எவர் அந்த இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்து வாய்டாக இருந்தது பார்த்தீங்களா, அந்த ப்ரொவிஷன் வந்து எக்லிப்ஸில் இருந்தது திருப்பியும் வந்து உங்களுக்கு ஆன் பவர் வந்துடுது. இங்கே வந்து எப்போவுமே இங்கே வந்து அந்த ஜுடிஷியல் ப்ரெசிடென்ஸில் வந்து இது வருது. இந்த டாக்ட்ரின் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீ கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. சில ஜட்மெண்ட்ஸில் அது ஓவர் ரூல் பண்ணி போஸ்ட் கான்ஸ்டியூஷன்லேயும் சேர்ந்து வரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு செட்டில்டு லாவாக இன்னும் இது வரைக்கும் வரல. நெக்ஸ்ட் வந்து டாக்ட்ரின் ஆஃப் வெய்வர். டாக்ட்ரின் ஆஃப் வேவர், சரிங்களா? இந்த டாக்ட்ரின் ஆஃப் வேவர் பொறுத்த வரைக்கும் வேவ்னா என்னது, ஒரு விஷயத்த நம்மளே வந்து விட்டு கொடுத்துடுறது. இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி இது வேர்ட்ஸ் ஆஃப் பர்த் எல்லாருக்குமே அதில் வந்து வந்துடும். பட் இந்த ஃபண்டமெண்டல் ஒரு வாட் எவர் ரைட்ஸ் அதை வந்து அந்த இண்டிவிஜுவல் கிட்ட இருக்கிற ரைட்ஸ் அவங்க வந்து அவங்களால வேவ் பண்ணிக்க முடியும். பட் இங்கே வந்து என்ன தெரியணும்னா
அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றதை வந்து எந்த இண்டிவிஜுவலாலையும் வேவ் பண்ண முடியாது. அண்ட் வாட் எவர் அவங்க வந்து வேவ் பண்ணுறாங்களோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு இல்லாமல் மற்ற ரைட்ஸ் வாட் எவர் அவங்க வேவ் பண்ணுறாங்களோ அதை வந்து எதை அவங்க வேவ் பண்ணுறாங்கன்ற நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த வேவர் வந்து வாலண்ட்ரியாக இருக்கணும். அவங்களாவே முன் வந்து அதை வேவ் பண்ணணும். இது வந்து மற்றவங்களோட கம்பல்ஷனில் குவேர்ஷனில் அது இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆர்டிகல் 31 பார்த்தோம், ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. சரி, கரெக்டுங்களா? அது வந்து ஒரு லீகல் ரைட்டு. இப்போது எனக்கான லீகல் ரைட் என்ன? இப்போது என்னுடைய லேண்டில் கவர்மெண்ட் வந்து அக்விசிஷன் பண்ணிட்டாங்க. இப்போது என்னோட ரெமெடி என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நான் காம்பன்சேஷன் கேட்கலாம். காம்பன்சேஷன் கேட்குறது தட் இஸ் என்னோட லீகல் ரைட். அது வந்து கவர்மெண்ட் அதை கொடுக்குறதும் அந்த கவர்மெண்ட்டுக்கான லீகல் டியூட்டி அது. ஸோ இப்போது அதோடைய மிச்ச ரைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போது வாட் எவர் ஒருவேளை அந்த அமௌண்ட் வந்து அதுக்கு ஃபீஸிபிளாக இல்லை வந்து சம்திங் ஏதோ எனக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக படுது அதில் அப்படின்னா நான் வந்து போயிட்டு அதை நான் கோர்ட்டில் என்னுடைய ரைட்ஸை நான் என்ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பட் அதை வந்து நான் தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டலாம் நான் இது பண்ணிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேவ் ஆஃபும் பண்ணிடலாம். எனக்கு இருக்கிற ரைட்ஸை நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்காமலையும் நான் விட்டுடலாம். இந்த மாதிரி நான் அப்படி விடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அது என்ன ரைட், என்னுடைய ரைட்டு. அண்ட் ஆல்சோ அதை நான் வந்து என்னுடைய முடிவில் தான் நான் அதை விடணும். மற்றவங்களுடைய கம்பல்ஷன்னால நான் விடக்கூடாது. வாலண்டரி பேசிஸில் இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வேவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வேவ் பண்ண முடியாது. அது அவனே வந்து வேவ் பண்ண நினைச்சாலும் பண்ண முடியாது. சரிங்களா? The doctrine was discussed in Bashesha Nath versus Controller of Income Tax, where the majority expressed its view against the waiver of fundamental rights. It was held that it was open to citizens to waive any of the fundamental rights. Any person aggrieved by the consequence of the exercise of any discriminatory power could be heard to complain against it. One second. இப்போ இந்த ஆர்டிகல் 13 வந்து பார்த்தீங்கன்னா it has been invoked in many cases. Some of the important cases and observations are as under. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த கேஸ் லாஸ் பார்க்கலாம். A law may be constitutional even though it relates to a single individual. That if the single individual is treated as class by himself on some peculiar circumstances. அதாவது இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இந்த லா வந்து ஒருவேளை பர்டிகுலர் சிங்கிள் இண்டிவிஜுவலை மட்டுமே கவர்ன் பண்ணுதுன்னா கூட அப்பவுமே அது கான்ஸ்டியூஷனல் தான். இந்த கேஸ் லாவை நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிடும். என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சரண்ஜித் லால் வெர்சஸ் சௌத்ரி இந்த கேஸ்ல ஒரு மில் ஒன்று இருக்கு. ஷோலாப்பூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் அண்ட் கம்பெனின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி
அதை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தது. ஸோ வாட் எவர் ரீசன் அது கவர்மெண்ட் அக்வயர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ப்ரைவேட்டாக இருக்கும்போது அதுக்குன்னு இண்டிபெண்ட்டான ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்தது. ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காரு அண்ட் அதுக்குன்னு ஒரு டைரக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்த பிறகு கவர்மெண்ட்டுக்கான மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல்ஸாக போட்டுடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஆர்டினன்ஸ் படி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கிளாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு நிறைய பேர் ப்ளூரல்ல இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி. பட் ப்ரெசென்ட்ல ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ நம்ம வந்து இது ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இது வந்து ஈக்குவலா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து நான் சொன்னல கவர்மெண்டோட ஸ்டேட் மோனோபோலி. நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டுடைய கவர்னன்ஸ்க்காக அவங்க கொண்டு வர ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால அவங்க வந்து இவங்க வந்து இந்த ஆர்டிகல் 14 இது வயலேட் பண்ணல. என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு சிங்கிள் பர்சனா இருந்தாலும் இஃப் ஹி கேன் பி கன்சிடர்ட் அஸ் எ கிளாஸ், அவங்களுக்கு வந்து இட் வில் பி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த உள்ள இருக்க இந்த பேராவை படிச்சு பார்க்கலாம், உங்களுக்கு அது புரியும். In this case, the petitioner was an ordinary shareholder of the Sholapur Spinning and Weaving Company. The company, through its directors, had been managing and running a textile mill in the same name. So later, on account of mismanagement, a situation has arisen that brought about the closing down of the mill, thus affecting the production of an essential commodity, apart from causing unemployment among certain section of the community. ஓகேங்களா, அவங்க வந்து ஒழுங்காக ரெகுலேட் ஆகலை இந்த மில்லு ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்னால. ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணிக்குது. ஏன்னா இது பப்ளிக் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்குது. Central government issued an ordinance which was later replaced by an act known as Sholapur Spinning and Weaving Company Emergency Provisions Act 1950. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இது ஆர்டினன்ஸாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டினன்ஸோட வேலிடிட்டி எவ்வளோ சொல்லியிருக்கேன், 6 months. அது வந்து எமர்ஜென்சி டைமாக இருந்திருக்கு. அந்த கம்பெனியோட என்ன ரீசன்றது வந்து நம்ம உள்ள இன்னும் இன்டெப்த்தாக பார்த்தா தான் தெரியும். எமர்ஜென்சி டைமு. ஸோ வந்து அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அந்த அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஸாக இருக்கணும், பவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து அந்த டைமில் பார்லிமெண்ட் ஒன்றும் சேர முடியாது இல்லை, அதனால அது ஆர்டினன்ஸாக பாஸ் பண்ணுறாங்க. தென் லேட்டர் ஆன் அது வந்து ஆக்ட், ஒன்ஸ் அந்த பார்லிமெண்ட்டு கூடிட்ட பிறகு அது வந்து ஆக்டாக பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்டில் வந்து அது கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்காக மாறுது. ஸோ அதோடைய டைரக்டர்ஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை எம்ப்ளாய் பண்ணுறாங்க அவங்க. அண்ட் as regards the shareholders, the act declared that they could neither appoint a new director nor could take proceedings against the company for winding up. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸோட ரைட் என்னது, அவங்க வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான இது பண்ணலாம் பார்த்தீங்களா. இப்போ டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஜென்ரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுறது, அண்டு தேவைப்பட்டுச்சுன்னா கம்பெனி ஒழுங்காக சரியாக போகல அப்படின்னா வைண்ட் அப் பண்ணிக்கிறது. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுடைய அந்த ஓட்டிங் ரைட்ஸில் இருக்குது மீட்டிங்கில். ஸோ இப்போ இந்த ஆர்டினன்ஸ் மூலமாக என்ன வருதுன்னா, இந்த ஆக்ட் மூலமாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இனிமேல் இந்த பவர்ஸ்லாம் இல்லை, ஃபுல்லாகவே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காக இது மாறிடுது. கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த எல்லா பவர்ஸுமே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த பெட்டிஷனர் ஃபைல்ட் அ ரிட் பெட்டிஷன்.
petitioner filed a writ petition on the ground that the said act infringed the rule of the equal protection of laws as embodied in Article 14 because a single company and its shareholders were subjected to a disability as compared with other companies and their shareholders. ஸோ இங்கே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் இல்லை விச் இஸ் ஈக்குவல். இது வந்து என்னது ஆர்டிகல் 14 என்னது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் இல்லை. நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் கம்பெனி தான் அண்ட் சிங்கிள் ஷேர் ஹோல்டர். நாங்கள் வந்து மற்ற கம்பெனிஸோட இதில் வந்து எங்களை ரெகுலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, the Supreme Court dismissed the petition and held the legislation as valid. ஈவன் தோ இது வந்து பிரீச் பண்ணிருக்கு அப்படின்னாலுமே அது வந்து வேலிடா சொல்லியிருக்காங்க. It laid down that the law may be constitutional even though it applies to a single individual if on account of some special circumstances or reasons applicable to him only. ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஆக்டே என்னது அந்த பர்டிகுலர் கம்பெனியை ரெகுலேட் பண்ணி மட்டும்தான். இங்கே ஜென்ரலாக பார்க்கல. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த இண்டிவிஜுவலே வந்து ஒரு கிளாஸ் ஆக்ஷனாக நம்ம லைக் ஒரு செப்பரேட் கிளாஸாக ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஆனால் அவங்கள வந்து ஒரு மொத்த ஷேர் ஹோல்டர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? However, in the subsequent cases, the court explained that the rule of presumption laid down in Charanjit Lal's case is not absolute, but it would depend on the facts of each case. அப்படின்றாங்க. ஸோ இந்த கோர்ட்ஸே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்தந்த கேசஸ் தான். ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறுதுன்னா இந்த ப்ரெசிடென்ட்ஸுமே நம்ம வந்து வேரியேட் ஆகலாம். இதுல இருந்து இது ஒரு செட்டில்டு லா இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம வேரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷன் எதில் இந்த கேஸ்ல எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னா ஆர்டிகிள் 13 clause 2. ஸோ போஸ்ட் கான்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு வர ஒரு ஆக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்போது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டு தி எக்ஸ்டென்ட் அது வந்து ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் நம்ம ரிப்பீல் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 15 minutes பிரேக் போயிட்டு வரலாம். சரிங்களா? 12 ஆகுது. நம்ம வந்து ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி பார்க்கலாம். ஆர்டிகல் 14, 15 and 16 பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? லைக் நீங்கள் ஃபுல்லாக கண்டிப்பாக திருப்பி படிக்கணும், பட் கான்செப்டே எனக்கு புரியல அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இப்போ பிரேக் எடுக்கலாமா ஒரு 15 minutes? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். ஓகேப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. 12:15க்கு ஜாயின் பண்ணுறீங்களா? ஓகே மேம். ஓகே.